மார்னிங்க. இன்னைக்கு சனிக்கிழமைங்க. நம்ம வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா பூவாட்டம் வெந்த வெள்ளை சாப்பாடுங்க. சாப்பாடு வந்து கொஞ்சமாக வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி தழை சட்னிங்க. கொத்தமல்லி தழை சட்னிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் கொஞ்சமாக வச்சுக்கலாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. கொத்தமல்லி சட்னிங்க. அப்புறம் அவிச்ச முட்டைங்க. நம்ம வீட்டில் அந்த அவிச்ச முட்டைக்கு மேலே வெறும் முட்டையை சாப்பிட வேண்டான்ட்டு இன்றைக்கி நான் நல்லா இது பண்ணி வச்சுருக்குறேங்க. இந்த மிளகாத்தூள் மிளகுலாம் போட்டுருக்குறேங்க. அடுத்து வந்து வெஜிடபிள் குழம்புங்க. சுண்டல் போட்ட கத்திரிக்காய் குழம்புங்க. அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியலுங்க. சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி காய்கறி அதிகமாக எடுத்துக்கலாங்க. நல்ல உடம்புக்கு சத்துங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா. அடுத்து பீக்கங்காய் பொரியலுங்க. பீக்கங்காய் பொரியலும் நல்லா சூப்பராக இருக்கும். உடம்புக்கு எதுவும் நல்லது தாங்க. சுசில் சாப்பிட்டதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ரசங்க மெயினாக. அப்புறம் மோருங்க. நல்லா வெயிலுக்கு தகுந்த மோருங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் இன்றைக்கி இது தாங்க சாப்பாடு. பாருங்கள், சாப்பாடு கம்மியாக வச்சு சாப்பிடுங்க. அப்புறம் நல்லா உடம்புக்கு தேவையான சத்துக்கள் பீக்கங்காய், பீட்ரூட்டு, அவிச்ச முட்டை, மோருங்க, புதினா துவையல். நம்ம வீட்டு சாப்பாடு இன்றைக்கி மதியானம் இது தாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். விருப்பம் போல் சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. வாங்க எல்லோரும் நம்ம வீட்டுக்கு சந்தோஷமாக சாப்பிடலாம்.